உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையான. மாமி ஒரு நிமிஷம் அந்த பாட்டை நிறுத்துங்க. ஏமா இவர் எழுதி பாடியிருக்க இந்த பாட்டுல அல்லாவுடைய இலக்கணத்துக்கு மாறு செய்யற விதமான வரிகள் இதுல இருக்கு. அப்படி என்ன வரிகள் இதுல இருக்கு? அந்த பாட்டுல அவர் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அல்லாவிற்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாவிற்கு உருவம் இருக்கு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஏராளமான ஆதாரங்களை அல்லாவே தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நிறைய சஹீஹான ஹதீஸ் ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லாவே தனக்கு உருவம் இருக்குன்னு சொன்ன விஷயத்த இல்லன்னு நம்ம மறுக்கவே கூடாது. அப்படி மறுத்தோமே ஆனால் அப்போ நம்ம அல்லாவை முழுமையா நம்பலன்னு அர்த்தம். அல்லாவிற்கு உருவம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எக்காரணத்து கொண்டு நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அகீதா பாடங்கள்ல தான் கத்துக்க முடியும். அகீதான்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. அகீதா பாடத்துல அல்லானா யாரு, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சொல்றது ஒன்றா இருக்கும், இவங்க விளங்குறது வேற ஒன்றா இருக்கு. இப்படி நிறைய நீங்கள் பார்க்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போய், டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி அல்வா சாப்பிட்டுக்கிட்டு தான் வர்றேன், உடம்பு குறையலையே அப்படின்றாரு. டாக்டர் கேட்டார், என்ன அல்வா சாப்பிட்டீங்களா? டெய்லி அளவா சாப்பிடுங்கன்னு தானே நான் சொன்னேன். அளவா சாப்பிட்றத இவர் அல்வா சாப்பிடலன்னு விளக்கிட்டாரு. அது ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரங்க போய் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பாம்பாட்டியை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அழிக்கிறாங்க? வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சான் எல்லாம் அழிக்கிறாங்க. பாம்பு வந்து அவரை எங்கே அழிக்கணும்? இல்லை யாரோ சொன்னாங்களாம், வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டா பாம்பாட்டியை கூப்பிட்டு அழிக்கணும்னு சொல்லி அதான் அவளை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க பாம்பு வந்துட்டா பாம்பாட்டியை கூப்பிட்டு பாம்பு அழிக்கணுங்கிறத அவளை கூப்பிட்டு அழிக்க, இதை சொல்கிறத தப்பாக விளங்குறதா? அதனால தான் அந்த பங்க தவறாக வழங்குறதுனால தான் சொன்னோம்ல. கால் இருந்தால் கால், கை இருந்தால் கை, கண் இருந்தால் கண், இப்படி வழங்கினதுனால தான் அல்லாவுக்கு உருவத்தை கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பச்சை சிறுக்கள் போய் விட்டு விட்டாங்களேங்க அந்த அப்பாவி இளைஞர்களை. தர்காவை பயங்காட்டி தர்கா சிறுக்கு அப்படி பயங்காட்டி பச்சை சிறுக்களை உருவ வழிபாடு கொண்டு போய் விட்டு விட்டாளுங்க. பூனைக்கு பயந்து புலிவாயில் மாட்டிக்கொண்டேன்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஏன்னா இவங்க கால்னா கால் நினச்சிக்கிட்டாங்க. ஆளுமை எப்படி இது? நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறது? நீங்கள் என்ன கேட்கலாம்? நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறது? காலுன்னா அங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் விளக்கம் கொடுங்க. ஹதீஸுடைய விளக்கம் இதுதான். ஒரு ஹதீஸை நான் சொல்லி காட்டுறேன். ஆளுமைங்கிற மீனிங்கில் தான் இருக்குங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகவாசிகள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் போட்ட பிறகு அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலத்தி, நான் வயிறு நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்பானா. அது சொல்லும் நரகம், ஹல்மி மஸ்ஜித், இன்னும் இருக்கிறாங்களா, கொண்டு வந்து போடு இறைவனு. அதுக்கு பசி அடங்காது. நரகவாசம் தீவு போட்டாச்சு, இன்னும் வேணும். மற்ற நரகவாசி இல்லையே, யாரை கொண்டு போய் போகிற? சொர்க்கவாசியில் கொண்டு போய் போட முடியும். இது கேட்குங்கிறதுனால இது அல்லாஹ் குர்ஆனே சொல்லி காட்டுனான். ஹலிம் தலத்தி குர்ஆனில் வருது. அந்த நரகத்தை பார்த்து கேட்கப்படும், வயிறு நிரம்பிட்டியா? அது சொல்லுமா, ஹல்மி மஸ்ஜித், இன்னும் இருக்காங்களா? இது குர்ஆனில் இடம் பெற்றது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தான் விளக்கம் கொடுக்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி கேட்ட உடனே இது சொல்லும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? யலஉ கதமஹு அலைஹா, அந்த நரகத்தின் மீது அல்லாஹ் தன்னுடைய கால்பாதத்தை வைப்பான். அந்த நரகம் அப்போது சொல்லும், கத் கத், போதும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ கதம்னு வந்திருக்குதுல்ல, கால்பாதம் வந்திருக்குதுல்ல, அல்லாஹ்வுடைய காலா? ஆனால் இந்த கூட்டம் சொன்னாலும் சொல்லும், அது அல்லாஹ் காலு தான். இப்போ தான் நான் கேட்டேன், அல்லாவுடைய காலை? அப்போ அல்லாஹ் நரகத்தில் கொண்டு போய் காலை வைக்கலாம், அல்லாஹ் நரகத்துக்கு போகிறாங்கிறீங்களா? நீங்கள் என்னப்பா கொடுமை? மார்க்கத்தை என்ன புரிஞ்சுங்க நீங்கள்? தப்பு செஞ்சவங்களாம் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு நாங்கள் படித்து வச்சுருக்குறோம். நீ அந்த அல்லாவே நரகத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிற, நரகத்துக்கு போகிறாங்கிற. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? ஏன் அல்லாவுக்கு உருவம்னு கொள்கை வகுத்துட்டாங்களாம். அதனால் அல்லாஹ் நரகத்துக்கு போனாதான் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் முடிவு பண்ணிட்டோம்ல. இதனால தான் அந்த இயக்கத்து பின்னால் யாரும் போகாதீங்க. அசல் ஈமானே போயிடும். இறைவனுக்கு உருவங்கிறாங்க. கால்டா கால், கையில் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், தபால கல்லதி பேதிகள் முல், அல்லாஹு தஆலாவுடைய கையில் தான் அரசாட்சி இருக்கிறது. கையில் தாண்ட அல்லாஹ், அப்போ கை இருக்குது. இன்னொரு வசனத்தில் குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக், எல்லாம் அழிந்து போய்விடும், உங்கள் ரப்புடைய முகம் மட்டும் இருக்கும். அல்லாஹ் மௌனு சொல்லிவிட்டான்ல. எப்போ முகம்னு சொல்லிட்டு தான் முகமா? அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை கொடுக்குது முகம்னு சொன்னால். ஏன் அங்கே என்ன இருக்குது? எல்லாம் அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும்.
நீங்கள் வஹாபிகளே முகம் என்றால் முகம் என்கிறீர்கள். இதில் வேறு அல்லாவுக்கு கை இருக்கிறதுன்னு சொல்லிக் கொள்கிறீர்கள், அல்லாவுக்கு கால் இருக்கணும்னு சொல்கிறீங்க. முகம் மட்டும் இருக்க மற்றதெல்லாம் அழியும் சொன்னால் அல்லாவுடைய கை அழியுமா? அல்லாவுடைய கால் அழியுமா? என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்போ அங்கே முகம் என்றால் அல்லாவுடைய உள்ளமைன்னு அர்த்தம். எல்லாம் அழிந்து போவிடும், வஜபுக்கா வஜுஹு ரப்பி, உங்கள் ரப்புடைய உள்ளமை மட்டும் இருக்கும், அதற்கு அழிவு இல்லை. அப்படி தான் அர்த்தம் வைக்கணும். இதே இலக்கியம், வஹாபிகளுக்கு குர்ஆனும் புரியாது, ஹதீஸும் தெரியாது, இலக்கணமும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. அதனால் வந்த வேணாம். இலக்கணத்தோடு பேசுகிற நடைமுறை நம்மகிட்ட இருக்குதுல்ல, நம்ம கூட சொல்ல வரா பார்த்தாங்க, உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்டா அர்த்தம், உங்களுக்காக பார்க்குறேன்னு தான் அர்த்தம். இல்லை உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு அர்த்தம். உங்கள் கைக்காக பார்க்கல, உங்கள் காலுக்காக தான் பார்க்கல, உங்கள் முகத்துக்காக தான் பார்க்குறேன் அப்படி அர்த்தமா? என்னப்பா கோவத்தில் சொல்லுவார், இனிமேல் என் முகத்தில் முழிக்காதப்பா அப்படிம்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் கைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறேன், உங்கள் கால்கிட்ட வந்து நின்றுக்கிறேன், முகத்தெல்லாம் முழிக்கக்கூடாதுங்க. இல்லை என்கிட்டேன்னு வராதேன்னு அர்த்தம். முகம்னு சொல்கிறாரு, அவரே நாடுகிறார். இருக்குதா இல்லையா நடைமுறையில்? இலக்கியமாக பேசுகிற நடைமுறை ஊர் ஃபுல்லாக இருக்குது. ஒரு கிராமத்து பாமரருக்கு தெரியுமாங்க தௌஹீதை பற்றி பேசுகிறீங்க, குர்ஆன் ஹதீஸுங்கிறீங்க, ஒரு பாமருக்கு தெரியக்கூடிய உங்களுக்கு தெரியலை? கையுண்டா கையா, முகம்டா முகமா, இலக்கியம் தெரியலை. இல்லை நீங்கள் குர்ஆனை பற்றி மற்றவங்க விளக்கம் கொடுக்குறீங்க, அந்த தகுதி இல்லாமல் போச்சு உங்களுக்கு. இறைவன் குர்ஆனில் எவ்வளோ இலக்கியம் பேசுகிறானே. அதே போல் பாருங்கள், கையில் வருது, கையில் கையா நம்ம சொல்கிறோம்ல, அதிகாரம் ஆட்சி அதிகாரங்கிறது கையில் சொல்லுவோம் அல்லவா? ஒரு மன்னர் சொல்வார், என் நாட்டின் அதிகாரம் ஆட்சி என் கையில் இருக்கிறது அப்படிம்பாரு. இன்னும் சொல்ல போனால் என் நாடே என் கையில் இருக்கிறதுன்னு சொல்லுவார். கையண்டா கையா? ஒரு காலத்தில் பகதாது மாநகரம் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய கையிலே இருந்தது. ஒருத்தன் படித்தான் வரலாற்றில். அப்போ பகதாது மாநகரத்தை கையில் வச்சு தூக்கிட்டு இருந்தார் ஹாரூன் ரஷீது. கையில் இருந்ததுன்னா அவருடைய அதிகாரத்தில் இருந்ததுன்னு அர்த்தம். இது கூட தெரியாதான்? ஒரு மன்னர் சொல்கிறாரு, இந்த நாடே என் கைங்கிறாரு. உண்மையிலே அவர் 2 கையும் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க. உனக்கு தான் கையே இல்லைப்பா, நீ என்ன கையில் இருக்குங்களா சொல்லுவோமா? ஏன் அவர் கையில்னா கையில் சொல்கிறது இல்லை. இந்த கைக்கு கையில் அர்த்தம் வைக்காமல் இலக்கியத்தால் பல அர்த்தம் இருக்குது. ஒரு நல்லா தர்மம் செய்வான்னு வச்சுக்கிறோங்க. மக்கள் சொல்லுவாங்க, அவருக்கு விசாலமான கைங்க அப்படிம்பாங்க. விசாலம் கைன்னா நல்லா தர்மம் செய்வான்னு அர்த்தம். அவருடைய கை உண்மையிலேயே கொண்ட கையாக இருக்கும், ஆனாலும் விசாலமாக கையும்போம். அவர்கிட்ட என்னப்பா விசாலமாக கை இல்லை, கை சின்ன கை அவ்வளோப்பா அவருக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஏன் கையில்னா கை அல்லங்க, தர்மம் செய்கிறவர் அப்படிமா. அதே போல் சும்மா சும்மா அடுத்தவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான் சில பேர். அவனை பார்த்து என்ன கையில் நீண்டுக்கிட்டே இருக்குது சும்மா சும்மா அப்படிமா. கை நீள சும்மா இன்றைக்கி ஒரு முழம், நாளைக்கு இன்னொரு முழம் கை நீளுத, எல்லாம் அடுத்தவன் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிற, அதுக்கு கை நீளுதும்போம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க. இலக்கியமாக பார்க்கணும். குர்ஆனில் இப்படி தான் முகமும் சரி காலும் சரி. அதை புரியாதவர்கள் தான் இன்றைக்கி கையண்டா கை, காலுண்டா கால், முகம்டா முகம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது. அதுதான் நான் சொல்ல, வஹாபிகளில் தர்காவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க, ஷிருக்கு கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லி சொல்லி அஜ்ஜாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய கொள்கைக்கல்லவா அப்பாவி இளைஞர்களை கொண்டு போகிறீங்க. அபூ ஜஹல் கொள்கையிலே நீங்கள் போதிக்கிறீங்க. அபூ ஜஹல் உருவ வழிபாடு, நீங்களாம் உருவ வழிபாடு தானே. அல்லாஹ் கையில் கால் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன வித்தியாசம்? அவர்கள் அந்த அபூ ஜஹல் மக்கத்து காபிர்கள் கற்சிலைகளை வணங்கினார்கள். வஹாபிகளே நீங்களோ கற்பனை சிலைகளை வணங்குகிறீர்கள். அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்துட்டீங்களே, கற்பனையில் உருவத்தை கொடுத்துட்டீங்களே, கற்பனை சிலையை வணங்குறீங்க. ஈமான் ஆபத்தா இல்லையா? இது இன்னும் சொல்ல போனால் இறைவனுக்கு உருவம் என்று கொள்கை உள்ளவர்களுக்கு முஜஸ்ஸிமான்னு பேருங்க. அந்த காலத்தில் இருந்தாங்கங்க, அவருடைய பிள்ளைகள்ங்க இந்த வஹாபிகள்லாம். முஜஸ்ஸிமா, இறைவனுக்கு உருவம் கற்பிப்பவர்கள் ஒரு கூட்டமே இருந்துச்சு. ஆனால் அந்த பேரில் இப்போ யாரும் கிடையாது. வஹாபிகள் தான் நாங்கள் அவங்களுடைய வாரிசுகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்கிறது அசலில் யார் கொள்கை தெரியுமா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாமேதைகள் சொல்கிறாங்க, அத்தஜ்ஸீம் மதுஹபுல் யஹூத். இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது யஹூதிகளுடைய மதுஹபுங்கிறாங்க. தூய வடிவில் இஸ்லாத்தை கொண்டு வருகிறோம் என்று அப்பாவி இளைஞர்களை, குர்ஆனும் ஹதீஸும் தெரியாத அப்பாவி இளைஞர்களை அய்யாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய கொள்கையின் பக்கம் கொண்டு போகிறீங்களங்க. அபூ ஜஹல் கொள்கையின் பக்கம் கொண்டு போகிறீங்களங்க. இது தகுமா? நான் ஏன் கூட சொல்கிறேன், இந்த கதம்ங்கிறதுக்கு
காலில் அர்த்தம் வச்சதுனால வந்த வினை இது அப்படிங்கிறதா சொல்ல வர்றேன். இறைவனுக்கு உருவம் இருக்குது, எங்கெங்க அல்லாஹ் இருக்கலாம் அப்படின்னு வஹாபில் கேளுங்க. அர்ஷுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டாங்க, அர் ரஹ்மான் அல்லல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தாலா அரிசின் மீது அமைந்தான்னு தான் அர்த்தம் வைக்கணும். இவங்கெல்லாம் அமர்ந்தான் உட்கார்ந்தான்னு அர்த்தம் வச்சு விட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறாங்கல்ல அரிசில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு, அதான். அப்போ இறைவனுக்கு உருவம் அரிசில் உட்கார்ந்துட்டு இருக்கான். இறைவனுக்கு திசை உண்டா? இறைவனுக்கு இடம் உண்டா? இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் அல்லவா இறைவன். நமக்கும் இறைவனுக்கு அந்தான வித்தியாசம். நமக்கு இடம் உண்டு, காலம் உண்டு. இறைவனுக்கு அந்த இரண்டும் இல்லை. காரணம், இறைவன் தன்னை பற்றி சொன்னான் குர்ஆன்ல, லைஸ கமிஸ்லிஹி ஷை, இறைவனை போல வேறு எதுவும் இல்லை என்றான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றான். அப்போ அல்லாஹ் அரிசில் உட்கார்ந்தான்னு சொன்னால் இடம் மட்டும் ஆகிப்போச்சு, நம்மள மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அல்லாஹ் குர்ஆன் சொன்னான் என்னை போல எதுவும் இல்லைன்னு, அது என்ன ஆகுறது? இதை இப்படி தான் இங்கே குர்ஆன் புரியுதுங்களா? குர்ஆன் பிரகாரம் நடக்கிற உங்கள் தகுதி இது தானா? இப்போ புரியுங்க. சுன்னத் ஜமாத் கொள்கையில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து எவ்வளோ பெரிய நிஅமத்துன்னு சொல்லி குர்ஆன் சொல்லி பச்சை சிறு கொண்டு போய் விட்டு, அப்பாவி இளைஞர்களை யஹூதிகளுடைய மதபில் கொண்டு போய் விட்டு உருவம் கற்பித்தல், அஜாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய கொள்கை பக்கம் கொண்டு போய் விட்டு, கையுங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். வலா தபுசுத்துஹா குலபஸ் குர்ஆன். இப்போ நம்ம விட்டுருவோம், அல்லாஹ்வுடைய கையை விட்டுருவோம், அல்லாஹ்வுடைய கண் அதை விட்டுருவோம், அல்லாஹ்வுடைய கால் அதை விட்டுருவோம். பொதுவாகவே இலக்கியம் பேசுகிறாங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். குர்ஆன்லேயே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லலாம், வலா தஜஅல் யதக்க மக்லூலத்தன் இலா உனுகைக, உன் கையை உன் கழுத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்தி, உன் கையை ஒரே அடியாக விரிச்சிடாத. 2 பாயிண்ட்டு, கழுத்தில் கை வைக்காத, ஒரே அடியாக விழிக்காத. அப்படின்னா இது நேரடியாக அர்த்தம் வைப்பீங்களா? நீங்கள் என் கழுத்தில் கை வைக்கக்கூடாதா? ஒரு ஆள் எல்லாம் வைக்க வந்தீங்கன்னு சொல்லலாம், கழுத்தில் கை வைக்காதீங்கிறான். எத்தனை தடவை கழுத்தில் கை வைக்கணும்ல? ஒரு தைலம் தேய்க்கிறதா இருந்தால் கூட கழுத்தை வச்சு தானே தேய்ப்போம். அப்போ அப்படி தான் எல்லாம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தாப்பா கஞ்சனாக இருக்காது, மற்றவங்களுக்கு கொடு அப்படின்ட்டானா. இங்கே வைக்கானுன்னா என்ன அர்த்தம்? கையை எடு கொடு அப்படின்னு அர்த்தம். நீ கொழுக்காமல் கையை ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்காதேங்கிறதுக்கு கழுத்தில் வச்சுட்டு இருக்காதேங்கிறான். கையை எடு கொள்ளுங்க. அடுத்து எல்லாம் சொன்னால் சரி கொடுக்க நினச்சிட்டியா, ஒரே அடியாக பிரித்து கூடாத அப்படிங்கிறான். அப்படின்னு இருக்கலாம் கொடுத்து விட்டு உன் மனைவி மக்களை கஷ்டப்படுத்தாதப்பா, உன்ட்டு எவ்வளோ இருக்கா அதுதான் மாதிரி கொடு. உனக்கு மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரே அடியாக விழிக்காதங்கிறான். இப்போ ஒரு ஆள் கையில்டா கை, அப்போ விரிக்கக்கூடாதுன்ட்டான். இனிமேல் கையை விரிக்கக்கூடாது. எப்படி சோறு தான் அப்படிங்க, எப்படி உதவி செய்வீங்க, எப்படி தொழுவீங்க? கையை விரிக்கக்கூடாதுன்னு வந்துருச்சுல. ஏங்க இப்போ புரியுதா? குர்ஆனில் இறைவன் எத்தனை நிலத்தில் இலக்கியம் பேசணும் இப்போ புரியுதா? இதுதான் இந்த வஹாபிகள். இப்படி இவர்கள் அது புரியாதான். இன்னும் சில கேள்லாம் கேட்டோம். எங்கள் விவாதம் இறைவனுக்கு உருவம் உண்டாண்டு ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. அந்த விவாதத்தில் அல்லாஹ் அரிசியில் அமர்ந்தான், அப்போ உடல் இருக்க போய் தான் அமர்றான்னு நாங்கள் அப்போ உடனே நாங்கள் கேட்டோம். குர்ஆன் வச்சது தான் யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானே, உங்கள் ரப்புனுடைய அரிசை 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள் என்று நீங்கள் அல்லாஹ் அரிசல் கொண்டு போய் வச்சு விட்டுங்களே. அப்போ அல்லாஹு தாலாவையும் அவன் உட்கார்ந்து இருக்கிற அரிசையும் 8 மலக்கு சேர்ந்து தூக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்போ அல்லாஹ் யார்? 8 மலக்கு சேர்ந்தால் அல்லாவே தூக்கி போடலாம் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் கேட்டங்க. உங்கள் குரான் அப்படி தானே வருது, அரிசல் இருக்கிறான்ட்டீங்க, 8 மலக்கு அரிசல் தூக்குறாங்க. அப்போ அல்லாஹ் சேர்த்து தான் தூக்குறாங்க. அப்போ அல்லாஹ் யார்? 8 மலக்கு சேர்ந்தால் அல்லாஹ் தூக்கி போடலாம். உடனே அவ்வா பதில் சொல்ல முடியல. அவள் பதில் சொல்லாவிட்டா அழியும்பாக நம்ம அசந்தக்கூடாது. உடனே அவ்வா என்ன அல்லாவே கேள்வி செய்கிறீங்க, அல்லாவை கேள்வி செய்கிறீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம ட்ராக்கை மாற்றுறதுக்கு நாங்கள் சொன்னோம், அல்லாவை நாங்கள் கேள்வி செய்யலைங்க, உங்கள் கடவுளை கேள்வி செய்கிறோம். உங்கள் கடவுளை தான் கேள்வி செய்யலாம், உங்கள் கடவுளை தான் கிண்டல் பண்ணுறோம். ஏன் அரிசியில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, கிண்டல் பண்ணுவோம். எங்கள் இறைவன் நான் கிண்டல் பண்ணலையே, எங்கள் இறைவன் தான் அரிசியிலேயே உட்காந்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்கிறோம்ல. அரிசிலும் இருக்கிறான், இதான் எங்கள் கொள்கை. அரிசியிலே இல்லை என்பதல்ல, அரிசிலும் இருக்கிறான். இறைவன் இல்லாத இடம் இல்லை எங்கள் கொள்கை. நாங்கள் கிண்டல் பண்ணுவது உங்கள் கடவுளை சொன்னோம்ல, மாட்டிக்கிட்டா ஏன்னா இப்படி ட்ராக்கை அல்லாஹ் போய் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்ம ட்ராக்கை மாற்ற பார்த்தாங்க. உங்கள் கடவுளை கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். உங்கள் கடவுள் வேற, எங்கள் அல்லாஹ் வேறங்க.
அபூஜஹல் என்ன சொன்னான்? அல்லாஹ் தான் சொன்னான். வானத்து பூமி வளர்ச்சியா இருப்பா இல்லை யக்கூலன் அல்லாஹ். குர்ஆன் அப்படி தானே வருது. அல்லாஹ் அந்த அபூஜஹலும் மக்கத்துக்காக அல்லாஹ் தான் சொன்னாங்க, சஹாபியெல்லாம் அல்லாஹ் தான் சொன்னாங்க. ரெண்டும் ஒன்று. மக்கத்து காபிர்கள் அல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த அல்லாஹ் வேறு. சஹாபா பெருமக்கள் அல்லான்னு சொன்னாங்க, அந்த அல்லாஹ் வேறு. சுன்ன ஜமாத்துக்கான நாங்கள் சொல்கின்ற அல்லாஹ் வேறு. நீங்கள் வஹாபிகளே நீங்கள் சொல்கிற கடவுள் வேறு. அதனால் இலக்கியம் தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் தருகிறேன் என்கின்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான். அப்படி வந்ததால் தான் இவ்வளவு பெரிய விளைவும் வந்தது.